நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம சேனல் பேர் மாற்றம் செஞ்சுருக்கோம். மிரில் டிஎன்பிசி. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் மோட்டிவேஷன் டிஎன்பிசின்னு 2 இது இருக்கும். தேவைப்படுறவங்க என்ன வீடியோவில் போய் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2 பரீட்சை இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி தான். தேர்வு எழுதிய அனைவர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சில அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஏற்றுக்கங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. குரூப் 2 பரீட்சை எழுதின அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎன்பிசியில் நம்ம வேலைக்கு போகணுன்னா வாழ்க்கையில் சில இதை இழந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் அதை அடைய முடியும். இந்த டிஎன்பிசியை நம்பி எத்தனை பேர் வாழ்க்கையோ ரொம்ப வேஸ்ட்டாக போயிருக்குங்க. கரெக்டான டயத்தில் வேலை கிடைக்காது. ஏஜ் அதிகமாகிரும். ஏஜ் அதிகமாகிட்டால் மேரேஜ் பண்ண மாட்டாங்க சில பேர். எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலை, கண்ணீர் எல்லாம் கடந்து வந்தால் தான் இந்த டிஎன்பிசியில் வேலைக்கு போக முடியும். அப்படி நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. நம்மளால் அதில் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கணுன்னா மட்டும்தான் டிஎன்பிசிக்கே நம்ம படிக்கணும். இந்த குரூப் 2வில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப 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 இந்த பரீட்சைக்கு படித்து எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டாங்க. பூராமே கொஸ்டின் என்னங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு கொஸ்டின் மாதிரியே இது ஒன்றுமே புரியவே இல்லைங்க. தமிழ் கொஸ்டின்னு எல்லாமே கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் பூராமே ஈஸியாக கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கொஸ்டின்லாம் எங்கே இருந்தால் எடுத்தாங்க என்னென்ன சிலபஸை கொடுத்துட்டு இந்த கொஸ்டின்லாம் எங்கே இருந்தால் எடுத்தாங்க என்னன்னே தெரியலை. அந்த மாதிரி ஜிஎஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. தயவுசெய்து இந்த டிஎன்பிசியை நம்பி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. கரெக்டான டயத்தில் மேரேஜ் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலைக்காண்டி ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப் வேலைக்காவது போங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க நீங்கள் டிஎன்பிசிக்கே படிக்கணுங்க. டிஎன்பிசியே தான் லைஃப்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு சிலருக்கு தாங்க அந்த வேலை கிடைக்கும். ரொம்ப பேர் இதில் ஏமாற்றத்தை தாங்க நிறையா சந்தித்து வாழ்க்கையே தொலைச்சவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. தயவுசெய்து டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க ஏதாவது ஒரு ஜாப்பு போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு நம்ம பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள நம்ம தம்பிகள், அக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கணும். அதுமாரி நம்ம தலையெழுத்து எப்படி இருக்க, வேலை கிடைச்சா வேலையை பார்ப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்தது தானே லைஃப் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த டிஎன்பிசியில் நான் 6 எக்ஸாம் 7 எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா தோல்வியெல்லாம் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க. அந்த தோல்வியெல்லாம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை கிடச்சிருக்கும், ஆனால் அந்த வேலையை விட்டு அவங்க சந்தோஷம்லாம் பறி போயிருக்குங்க. நிறையா சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. அந்த கரெக்டான டயத்தில் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்குங்க. நம்ம உலகத்தில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க நம்ம ஏதாவது ஒரு மைண்டில் இந்த வருஷம் இந்த கொஸ்டினுங்க வரும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் படித்து போயிருப்போம். ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் குரூப் 2வில் அப்படி தாங்க எடுத்திருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படிங்க நம்ம அட்டன் பண்ணி அதில் கட்டாப்பில் போய் நம்ம பாஸ் ஆகிறது? நம்ம புக்கு கண்டென்ட்டை ஃபுல்லாமே தரவாக படிச்சிருந்தா அவங்க வேறு இதில் இருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வேறு ஒரு அது எப்படின்னு சொல்கிறதுனா வேறு சிலபஸ் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லலை. ஆனால் லைஃப்பை தொலைச்சிட்டு படித்து அது என்னங்க ஆகப்போகுது? எல்லாமே அந்தந்த டயத்தில் கரெக்டாக அந்த டயத்தில் படிக்கணும். அந்த டயத்தில் ஒரு கரெக்டான டயத்தில் மேரேஜ் பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்கணும். அதாங்க வாழ்க்கை. கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிடணுங்க. மனுஷன் யாருமே 1000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. எல்லாமே ஒரு சில காலம்தான் வாழ போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ வேலைன்னே வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த வேலை கிடச்சி நம்ம வாழ்க்கையில் என்னங்க பண்ண போகிறோம்? அதனால் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க தயவுசெய்து இன்னமும் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஒரு ப்ரைவேட்டு ஜாப்பாவது பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு தாங்க நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம தலையெழுத்து எப்படி நடக்குதோ நடக்கட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பாய், டாட்டா, see you. நான் உங்கள் செல்வா.